وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உலகத்திலேயே சிறந்த ஒரு வேலை என்னன்னா கற்றலும் கற்பித்தலும் தான். உன்னை தெரிஞ்சுக்கிறதும் உன்னை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் மிகச்சிறந்த ஒரு வேலை. அதுலேயும் குறிப்பாக குர்ஆன, ஹதீஸ, மார்க்கத்தை, ஷரியத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது எல்லாத்துக்கும் கொடுக்கப்படாது. அது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். அது நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய முன்னோர்களுடைய தியாகம் அல்லது அர்ப்பணிப்பு இல்லை துவாக்களின் மூலமாக கிடைத்த நமக்கு ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா மனிதனை ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ் மனிதனை ரொம்ப நேசிக்கிறான். மனிதன் தான் உலகத்தில் இறுதி படைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இல ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத்தி வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் மனிதனை கடைசியாக படைக்கிறான். நம்ம தான் கடைசி படைப்பு. நமக்கு பின்னாடி எதையுமே அல்லாஹ் படைக்கல. நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சிட்டான். கொசு, ஈ, உலகத்தில் உள்ள எல்லாமே நமக்கு முன்னாடி படைக்கப்பட்டுருச்சு. நம்ம தான் அல்லாஹுடைய கடைசி படைப்பு. அல்லாஹ் நம்மளை ரொம்ப விரும்புகிறான், ரொம்ப நேசிக்கிறான், நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறான். நம்மளை அல்லாஹ், நாமளும் அவளை லவ் பண்ணணும், அல்லாஹ் விரும்பணும், நேசிக்கணும். ஓகே, அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ் நம்மள்கிட்ட சில எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கலாம். மனிதன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறான். குர்ஆன் மூலமாக சொல்கிறான். குர்ஆன் என்பது என்ன? கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தைகள். அது குர்ஆன் என்பது என்ன? கலாமுல்லா. படைப்பில்லாத ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் குர்ஆன் மட்டும்தான். உலகத்தில் உள்ள எல்லாமே படைப்புகள் தான். எதை தவிர? குர்ஆனை தவிர. குர்ஆன் அல்லாஹுடைய படைப்பு அல்ல. குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், ஸ்பீச், அவனுடைய பேச்சு. அதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. நம்முடைய கொள்கை என்ன? கலாம் என்பது, குர்ஆன் என்பது படைப்பு கிடையாது. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம், அவன் வார்த்தைகள். அந்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மள்கிட்ட சொல்கிறான், நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன், என் மீது நிராசை அடைஞ்சிடாத, நான் உன்னை கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்பார்ப்புகளை நம்மள்கிட்ட சொல்கிறான். நீ இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருப்பேன்னு சொல்கிறான். அன்பின் காரணமாக அல்லாஹ் நம்மள்கிட்ட 4 விஷயங்களை அன்பின் காரணமாக எதிர்பார்க்குறான். ஒன்று நம்பிக்கை. ஒன்று என்ன? நம்பிக்கை. நீ என்னை நம்புன்னு சொல்கிறான். நீ என்னை நம்பு, நான் தான் உன்னை படைத்தேன், நீ என்னை நம்பு. இந்த வானத்தை நான் தான் படைத்தேன், இந்த பூமியை நான் தான் படைத்தேன், இந்த கடலை நான் தான் படைத்தேன், நட்சத்திரத்தை நான் தான் படைத்தேன், எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன். படைத்தவனை நம்பு. ஏன் நம்ப சொல்கிறான்னா, நீ நம்புனாதான் வலிமையாக மாறுவ. அப்போ தான் நீ என் கூட இணைய முடியும். நீ என்னை நம்பலைன்னா ஷைத்தான் உன்னை என்ன செஞ்சிருவான்? வழிகெடுத்துருவான், உன்னைய மோசமான நிலைக்கு தள்ளிடுவான், உன்னை அசிங்கப்படுத்துவான், உன்னை கஷ்டப்படுத்துவான். நீ என்னை நம்புனா நான் உன் கூட வந்துடுவேன், நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் என்னை நம்புன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹுடைய முதல் எதிர்பார்ப்பு என்ன? நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தான். நம்மளை படைத்தான், அம்மா அத்தாவை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், எல்லாத்தையும் அவன் தான் படைத்தான். முதல் விஷயம் என்ன? நம்பிக்கை. ரெண்டாவதா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது இபாதத். என்ன எதிர்பார்க்குறான்? இபாதத். என்ன? நீ வணங்குன்னு சொல்கிறான். ரெண்டாவது என்ன சொல்கிறான்? நீ என்ன வணங்கு. அதுக்கு காரணமும் சொல்கிறான். நீ என்னை வணங்குனா நீ ஸ்ட்ரென்த்தனாக மாறுவ, நீ வலிமையாக மாறுவ. நீ வணக்கத்தை கொண்டு தான் என் பக்கத்தில் நெருங்க முடியும். சும்மா நம்பிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா, எண்ணத்தால் நினைத்து, நாவால் முனிந்து, உடலால் செயல்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்பிக்கை. நம்பிக்கையினுடைய இவ்வளவு விளக்கம் இருக்கு. நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? எண்ணங்கள்ல முதல்ல கொண்டு வரணும். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை நம்பணும். இது முதல்ல எண்ணத்தில் கொண்டு வரணும். ஓகே,
எண்ணத்தில் கொண்டு வந்த பிறகு அது வாயில சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சொல்லுங்க எல்லாரும். உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் இதை சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா நபிமார்களும் இதை சொன்னாங்க. ஓகேவா? அப்ப நம்பிக்கைனா என்ன? எண்ணத்தால் எண்ணி, நாவால் மொழிந்து, உடலால் வெளிப்படுத்தி தொழுது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. வெறும் எண்ணத்தில் மட்டும் இருக்கு. அல்லாஹ்வை நம்புறேன் தொழுகாம இருந்தால் நம்பிக்கை பூர்த்தி அடையாது. நம்பிக்கை என்ன செய்யாது? பூர்த்தி அடையாது. இல்லை நாவால சொல்றேன் ஆனால் தொழுக மாட்டேன் அப்படின்னா நம்பிக்கை பூர்த்தி அடையாது. தொழுக செய்கிறேன் ஆனால் மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நம்பிக்கை பூர்த்தி அடையாது. எண்ணி சொல்லி செய்து பரப்பணும், மக்கள்கிட்ட சொல்லணும். இந்த நாளும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன? நம்பிக்கை. இதான் பிலீவிங் சிஸ்டம், இதான் நம்பிக்கை. அப்ப இந்த நாளையுமே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முதல்ல என்ன? நம்பிக்கை. ரெண்டாவது என்ன? தொழுகை, இபாதத். அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ரெண்டாவது விஷயம் என்ன? இபாதத். இபாதத்தின் மூலமா தான் அல்லாஹ்வை அடைய முடியும். நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைய போறதும் இல்லை. இப்போ நான் தொழுகிறேன், இஷா தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைச்சிருமா? கிடைக்காது. நான் ஃபஜ்ர் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்குமா? கிடைக்காது. தொழுக தொழுக என்ன ஆகும்னா அந்த நம்பிக்கையினுடைய இணைப்பு அதிகரிக்கும். அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகையில் என்னுடைய கல் குளிர்ச்சி இருக்குது. என்னுடைய கண் குளிர்ச்சி எங்க இருக்குது? தொழுகையில தான் இருக்குது. நான் தொழுகும் போது தான் சந்தோஷமா இருப்பேன், கண் குளிர்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்? நான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். தட் இஸ் கால்டு பக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? பக்தி. இப்போ தொழுக தொழுக தான் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியும்? நம்ம நெருங்க முடியும். அப்போ தொழுகும் போது உணர்வு ரீதியாக தொழுகணும். தக்பீரை மெதுவாக கட்டணும், மெதுவாக ருக்குவுக்கு போகணும், மெதுவாக சஜிதாவுக்கு போகணும், தொழுகையில் ஓதணும். மனசு வெளியே எங்கேயாவது ஓடும், அந்த மனசை கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும்? அங்கே நிப்பாட்டணும். நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடணும். அது திரும்பி எங்கேயாவது போகும். வீட்டுக்கு போகலாம், இந்த அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பார்த்தேன், நான் வீட்டுக்கு கூட்டி போனாங்க, கல்யாணம் சொன்னாங்க, இதெல்லாம் மனசு போயிடும். தக்பீர் கட்டினோடனே மனசு எங்கே வெளியே போகும்? எல்லாத்துக்கும் போகும். எனக்கும் போகும், உங்களுக்கும் போகும், எல்லாத்துக்கும் மனசு வெளியே போகும். ஆனால் போகும்போதெல்லாம் என்ன செய்யணும்? அதை இங்கே வா, எங்கே போகிறேன், இங்கே வான்னு கூட்டி வந்து நான் தொழுகிறேன், நான் இஷா தொழுகிறேன் அப்படின்னு வந்து வச்சிடணும். வச்சுட்டா அது என்ன செய்யும்? அப்படி நிற்கும். திரும்பி கொஞ்சம் நேரம் வெளியே போகும், திரும்பி பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இப்படி இழுத்துட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு போகாது. அப்படி தானே? கோழி வளர்க்குறோம்ல, கோழி ஆடெல்லாம் வளர்க்குறோம்ல, ஆடு மாடெல்லாம் ஃபஸ்ட்டு தடவை ஆடு வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? கட்டி போட்டு தான் வளர்ப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கைத்தை பிடிச்சி வெளியே கூட்டு போய் அப்படி போயிட்டு வந்துட்டு திரும்பி வருவாங்க. 2 நாள் 3 நாள் போயிட்டு வருவாங்க ஆடு மேய்க்க. 4வது நாள்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க, அதுவாக போய் மேய்ஞ்சிட்டு அதுவாக வீட்டுக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன செய்ய? நஃப்ஸை நம்ம என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். மனசு வெளியே போகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ 2வது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனிதன்கிட்ட இபாதத். 3வது அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன அன்பின் காரணமாக என்ன சொல்ல வர்றான்னா, நீ என்னை பயந்துக்குன்னு சொல்கிறான். இத்தகுல்லா, நீ என்னை பயந்து கொள். உனக்கு எல்லாத்துக்கும் பின்னா மவுத்து ஒன்று இருக்குது, நீ மவுத்தா போக, நான் உன்னை கேள்வி கேட்பேன், நீ தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறான். பயந்துக்க. ஒரு மனிதன் பயம் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? செத்து போயிடுவான். உதாரணத்துக்கு மாடியிலேருந்து கீழே குதிச்சா யாரும் குதிப்போமா? ஏன் குதிக்க மாட்டோம்? ஏன்? குதிச்சா என்ன ஆகும்? கை கால் உடஞ்சிரும். பயம் இருக்குமா? அதனால குதிக்க மாட்டோம். அதுபோல தான் வாழ்க்கையில் அல்லாங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்தால் தப்பு செய்ய மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தகுல்லா, நீ என்னை பயந்து கொள், நீ என்னை பயந்து கொள். நீ பயந்து கொண்டா நல்லா இருப்ப, சாகாம இருப்ப. நீ பயந்திருந்தீன்னா பாவம் செய்யாம இருப்ப. நீ பயந்திருந்தேன்னா என் அன்பை பெறுவ. நீ பயந்திருந்தேன்னா நல்லா இருப்ப. அதனால என்ன செய்ய அல்லாஹ் சொல்றான்? என்னை பயந்து கொள், இத்தகுல்லா, பயந்து கொள். இது 3வது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. 4வது அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்னா ஷுக்குர். என்ன எதிர்பார்க்கிறான்? ஷுக்குர்னா என்ன அர்த்தம்? நன்றி. நன்றி உணர்வோடு இது. நான் உன்னை படைத்து பரிபாலித்து உணவு கொடுத்து மழை கொடுத்து மண் கொடுத்து மக்கள் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கிறேன், நீ என்ன மறந்து போயிடுற? மறக்காத. பதுக்குருணி அதுக்குருக்கும், நீ என்ன நினை நான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ். நீ என்ன நினை நான் உன்னை நினைப்பேன். அப்போ 4வது அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறான்? நன்றி.
அந்த எதிர்பார்ப்புங்கிறது நமக்கு தேவை, நம்மள்ட்ட அவன் தேவையாக எதிர்பார்க்கல, அன்பின் காரணமாக எதிர்பார்க்கிறான். அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். அவன் தேவையுடையவன் கிடையாது. அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய நன்றி, நம்முடைய பக்தி எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஆனால் அன்பின் காரணமாக நீ இப்படி செய்தால் நீ என்னை அடையலாம், அதனால செய் அப்படின்னு என்ன செய்யறான், நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். அது அன்பினுடைய எதிர்பார்ப்பு. ஓகேவா? தேவையின் எதிர்பார்ப்பு அல்ல, அது அன்பின் எதிர்பார்ப்பு. சொல்றது புரியுதா? அப்ப அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? 4 விஷயங்கள் எதிர்பார்க்கிறான். என்னென்ன? நம்பிக்கை, இபாதத், இபாதத்துக்கு பிறகு தக்வா, அப்புறம் சுக்ர். இது அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பேசுவோம். இன்னைக்கு சுக்ரை பற்றி பேசுவோம். சுக்ர் நன்றி செலுத்துதல். நம்ம 6 பேருக்கு நன்றி செலுத்தணும் வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு நன்றி செலுத்தணும்? 6 பேருக்கு. மறக்கக்கூடாது, எழுதிக்கணும். எழுதிக்கிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்? பயான்களில் நீங்கள் பேசலாம், எங்கேயாவது உங்கள் அப்பாட்ட பேசலாம், அம்மாட்ட பேசலாம், பேசணும். இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா அதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாம் மறந்து போயிடும். இங்கே இருந்து வெளியே போனோடனே மறந்துடும். வீட்டுக்கு போனோடனே அத்தாட்ட, இங்கே ஃபோன் பண்ணும்போது அத்தாட்ட பேசலாம், அம்மாட்ட பேசலாம், அக்காட்ட பேசலாம், சொல்லணும். அல்லாஹ் நம்மள்ட்ட 4 விஷயங்களை எதிர்பார்க்குறான். அன்பின் நம்மளை நேசித்து எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷம் அடைவான். அப்போ தான் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஷேர் பண்ண நீங்கள் வளருவீங்க. கற்றுக்கிட்டு வாய் மூடி சும்மாவே இருந்தீங்கன்னா வளர மாட்டீங்க. சும்மாவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. சிந்திச்சு நிறைய நல்லதை பேச, நல்லதை செய்யணும். அப்போ தான் வளர முடியும் வாழ்க்கை. இப்போ சுக்குர் 6 பேர்த்துக்கு நம்ம சுக்குர் செய்யணும். ஒன்று, முதலாவதாக நம்ம சுக்குர் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் செய்யணும். எப்பயுமே எல்லா நிலையிலையும் அவனுக்கு சுக்குர் செய்யணும். படுக்கும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது, எல்லா இடங்கள்லையும் அவன் பேரை சொல்லி அவன் நினைக்கிறது தான் சுக்குர். சுக்குர் நிறையா இருக்குது. ஓகே, கல்பே சுக்குர், கல்பால சுக்குர் செய்கிறது. ஓகே, அமலே சுக்குர், அமலால் செய்களால் சுக்குர் செய்கிறது. ஓகே, எண்ணத்தால் சுக்குர் செய்கிறது, எண்ணங்களால் சுக்குர் செய்கிறது. நிறைய சுக்குர்கள் இருக்கு. அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யணும். ஓகேவா? 2வது யாருக்கு சுக்குர் செய்யணும்னா, நம்முடைய அத்தா அம்மாவுக்கு சுக்குர் செய்யணும். யாராவது அத்தா அம்மாவுக்கு சுக்குர் செய்யணும். நம்ம பெத்தெடுத்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, நமக்கு எல்லாமே செய்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு எப்படி சுக்குர் செய்கிறது? அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணும், அவங்கள்ட்ட அமைதியாக பேசணும், அவங்கள கோச்சிக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்களுக்கு உதவிகள் செய்யணும், பணிவிட செய்யணும். அதை கொண்டு சுக்குர் செய்யணும். அது அமலே சுக்குர். அமல்களின் மூலமாக சுக்குர் செய்யணும், சந்தோஷப்படுத்தணும் அவங்கள. ஓகேவா? 3வது யாருக்கு சுக்குர் செய்யணும்னா, நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு சுக்குர் செய்யணும். அதற்கு ஏற்பாடு செய்தவங்களுக்கு சுக்குர் செய்யணும். இவ்வளோ பெரிய மதரசாவை கட்டி நமக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா படிங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு எப்படி சுக்குர் செய்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு துவா செய்யணும். அவங்களுக்காக என்ன செய்யணும்? துவா செய்யணும். அவங்க பேர் சொல்லி துவா செய்யணும். ஹாஜியார் பேர் கேட்டு தொழுகையில் என்ன செய்யணும்? ஹாஜியாருடைய பேர் கேட்டு சொல்லணும். அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்க ஒய்ஃபுடைய பேர் கேட்டு அவங்க பேர் என்ன, துவா செஞ்சு பேர் சொல்லி எல்லார்ட்ட சொல்லணும். ஓகே, உஸ்தாதுமார்கள், உங்கள் உஸ்தாத் என்ன, அந்த உஸ்தாதுடைய பேர் சொல்லி துவா செய்யணும். யா அல்லாஹ், எங்கள் உஸ்தாத் சுலைமான் ஹசரத், எங்கள் உஸ்தாத் இபாதுர் ரஹ்மான், எங்கள் ஹசரத் கலீல் ஹசரத், இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். பேர் சொல்லி துவா செய்கிறது அல்லாஹ் விரும்புகிறான், சுன்னத்தான முறை. அதே மாதிரி உஸ்தாதுமார்களும் மாணவர்களுக்கு பேர் சொல்லி துவா செய்யணும். எங்கள் மாணவர் எல்லாத்துக்கும் நல்ல கல்வியை கொடு, நல்ல இல்மை கொடு, நல்ல ஒழுக்கத்தை கொடு, நல்ல சிகத்தை கொடு, நல்ல ஹிதாயத்தை கொடு அப்படின்னு கேட்கணும். 3வது யாருக்கு துவா செய்யணும்? நம்முடைய கல்வியை நமக்கு கொடுக்குறவங்க, அதற்கு ஏற்பாடு செய்கிறவங்க. ஓகேவா? 4வது யாருன்னா, கணவன் மனைவி சுக்குர் செஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைங்களுக்கும் சுக்குர் செஞ்சுக்கணும். இது முக்கியமானது. 5வது யாருக்கு சுக்குர் செய்யணும்னா, நம்முடைய நண்பர்கள், நமக்கு உதவி செஞ்சவங்க, நம்ம நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? சுக்குர் செய்யணும். உங்கள் மஹல்லா உள்ள மக்கள், உங்கள் ஊர் மக்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? சுக்குர் செய்யணும். 6வது யாருன்னா, அந்த இயற்கைக்கு சுக்குர் செய்யணும். இந்த வானம், பூமி, இதுக்கு எப்படி சுக்குர் செய்கிறதுனா, அதை சரியாக பயன்படுத்தணும். டெஸ்க்கு போட்டோம்னா டெஸ்க்கு எழுந்த பிறகு டெஸ்க் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வரணும். அதான் அதுக்கு சுக்குர். புத்தகம் படித்தோம்னா புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு ஒரு ஓரமாக வைக்கணும், தூக்கி போட்டு போயிடக்கூடாது. ஊருக்கு போகும்போது எல்லாரும் கிளாஸ் ரூம் பார்க்குறேன், எல்லா கிளாஸ் ரூம்லையும் புத்தகம் சிதறி கிடக்குது. யாரும் அடுக்கி வைக்காமல் போயிட்டீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? தப்பு இல்லையா? இப்போ மேலே உங்கள் ரூமுக்கு போகிறேன், போர்வையெல்லாம் மடிக்காமல் கிடக்கு, பாயெல்லாம் மடிக்காமல் கிடக்கு.
அப்போ அதுக்கு செய்யக்கூடிய சுக்குர் என்ன? அதனுடைய கடமையை நம்ம சரியாக செய்யறது தான் சுக்குர். அப்போ தான் திரும்பி அது கிடைக்கும். அது நமக்கு துவா செய்யும். மரம் நமக்கு துவா செய்யும், செடி நமக்கு துவா செய்யும், வானம் நமக்கு துவா செய்யும், நீர் நமக்கு துவா செய்யும், எல்லாமே செய்யும், எல்லாமே செய்யும். அவன் பேர் மொராட்டோ கொஷோவா அப்படின்னு ஒரு ஆள், ஜப்பானில். அவர் பேர் என்ன? மொராட்டோ கொஷோவா. அவர் ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறார். என்ன ஆய்வுன்னா, 2 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு தண்ணிகிட்ட பேசுகிறார் தனித்தனியாக. ஒரு தண்ணியை வச்சு நெகட்டிவாகவே பேசுகிறார். இந்த ஊரு பிள்ளை மனுஷன் எடுத்து போயிட்டான், அவன் சரியில்லை, இப்படி நெகட்டிவாகவே தண்ணிகிட்ட பேசுகிறார். இது ஆய்வு, ரிசர்ச் இது. அவர் பேர் என்ன? மொரோட்டா கொஷோவா அவர் பேர். ஓகே, அவர் என்ன செய்கிறாரு? தண்ணிகிட்ட பேசுகிறார். சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், எல்லாத்தையும் கொன்றணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், தண்ணிகிட்ட பேசுகிறார். இன்னொரு தண்ணிகிட்ட நான் எல்லாத்தையும் விரும்புகிறேன், எல்லாத்தையும் நம்புகிறேன், நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன், எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு அதுகிட்ட பேசுகிறார். 2 தண்ணியும் ஆய்வு செய்ய போகிறார். பார்த்தா இந்த 2 தண்ணிக்கும் மத்தியில் 70% வித்தியாசம் இருக்குது. இந்த தண்ணியுடைய தனிமங்கள், தண்ணிக்குள்ளே நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும். மாலிகுல்ஸ்னால் என்ன? அணுக்கள். அந்த அணுக்கள் பேர் தான் மாலிகுல்ஸ். நிறைய அணுக்கள் இருக்கும். H1 இருக்கும், H2 இருக்கும், H3 இருக்கும், CO2 இருக்கும், நிறைய தண்ணிக்குள்ளே இருக்கும். அதுதான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அது எல்லாமே தன்னுடைய சக்தியை இழந்து அந்த தண்ணி ரொம்ப பலகீனமாக இருக்குது ஒரு தண்ணி. இன்னொரு தண்ணியில் எல்லாமே கொடுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த தண்ணி. அதனுடைய தனிமங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக, அதை குடித்தா நல்ல சக்தி வரும், அப்படி இருக்குது தண்ணி. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. நம்ம பேசுகிறத தண்ணி கேட்கும், நம்ம பேசுகிறத மரம் கேட்கும், எல்லாமே கேட்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அதை சரியாக பயன்படுத்தணும். அதாவது ஒரு பேப்பர் எடுத்தோமா, ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். சாக்லேட்டை சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாது? பேப்பர் கீழே போடக்கூடாது. சாக்லேட்டை பாக்கெட்டில் வச்சுக்கணும், குப்பைத்தொல்லில் போடணும். டாக்டர் நடந்து போகிறோம், எச்சி வந்துருச்சு, அதனால துப்பிடக்கூடாது, அதை ஓரமாக போய் துப்பிட்டு வரணும். பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும், பேரிச்சம்பழம். ஓகே, அது டபுள் திட்டு கொட்டையை ஓரமாக போட்டு போயிடக்கூடாது. அந்த கொட்டையை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். மற்றவங்கள்ட்டையும் கொட்டையை கொடுங்கன்னு கேட்கணும், நான் குப்பையில் போடுறேன் கேட்கணும். இதெல்லாம் நல்ல தன்மைகள். இதெல்லாம் நமக்கு வரும்போது என்ன நடக்கும்? அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். அந்த பேரிச்சம்பழம் உங்களை நேசிக்கும், அந்த மரம் உங்களை நேசிக்கும், அந்த மண் உங்களை எல்லாமே நேசிக்கும், எல்லாமே நேசிக்கும். ஸல்லல்லாஹு மரம் பேசுச்சுல, மரம் சலாம் சொல்லுச்சு, ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நமக்கு தெரியாது, நமக்கு ஒன்று தெரியாததுனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நான் சொன்ன ஆய்வுல மரத்துக்கும் காது கேட்கும், மரமும் பேசுது. மரத்தில் பேசிக்கிட்டே இருந்தால் அது மகரந்த சேர்க்கைன்னு இருக்கும். சயின்ஸில் படிப்பீங்க, மகரந்த சேர்க்கை. ஒரு பூவிலிருந்து மகரந்த சேர்க்கை இன்னொரு பூக்கு வந்தால் இன்னொரு பூ பூக்கும். ஒரு மரம் நல்லா வளரணும்னா அந்த மரத்திட்ட போய் நல்லா பேசுனா அந்த மரம் நல்லா வளரும். நல்லா இருக்க, அழகா இருக்க, நிறைய பேத்துக்கு பயன் தர்ற, அழகா நிழல் தர்ற. ரொம்ப பெரிய அறிஞர்கள்லாம் அப்படி பேசுவாங்க. ஒரு தடவை அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு ஷேக், அவங்க ஒரு வலி. அவங்க பேர் என்ன? அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க பேர் என்ன? ரூமி ரஹ்மத்துல்லாஹ். அவங்கள்ட்ட அவங்க அத்தா என்ன சொன்னார்? நீங்கள் போய் அந்த நமக்கு வயலில் கதிர்லாம் வந்துருக்குது, கதிர், நெல் கதிர், அதெல்லாம் வெட்டிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாரு மகனை. சின்ன பிள்ளை அவர், 12 வயசு. அவர் நெல் அறுவடைக்கு போனவர் ரொம்ப நேரம் காணோம். எங்கடா ஆளையே காணோம். அப்புறம் அத்தா பின்னாடியே போகிறார். பின்னாடியே போய் மயன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, மயன் அந்த நெல் கதிர் இருக்குல்ல, அது இப்படி காற்றுல இப்படி ஆடும்ல கதிர், இப்படி ஆட இவரும் சேர்ந்து அப்படியே ஆடுறாரு இந்த கதிர் பக்கத்தில் உட்காந்து. அவங்க அத்தா கேட்குறாரு, என்னடா நீ ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் வெட்டலையா ஆடிக்கிட்டு இருக்க? அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அத்தா உங்களுக்கு காது கேட்கலையா? இந்த கதிர்கள் எல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருக்குது, என் காதில் விழுகுது, உங்கள் காதில் விழுகலையான்னு கேட்டார். இந்த கதிர்கள்லாம் அல்லாஹ்வை புகழுது, சுப்ஹானல்லாஹ் சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுது, உங்கள் காதில் விழுகலையா? என் காதில் விழுகுதுன்னு சொன்ன உடனே அவங்க அத்தா விளங்கிக்கிட்டாரு, இவர் ஒரு சாதாரண மனிதன் இல்லைன்னு சொல்லி அவரை கூட்டு போய் ஒரு ஷேக்கிட்ட விட்டு, பிற்காலத்தில் அவங்க தான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஷேக்காக மாறினாங்க. மிகப்பெரிய வழி, மக்களுக்கு நன்மையை சொல்லக்கூடியவங்களாக மாறினாங்க. அவங்க மக்கள்கிட்ட பேசுனாங்கன்னா மக்களுக்கு ஹிதாயத்து உண்டாகும், மக்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், உள்ளத்துக்குள்ள மக்கள் புரிதல் ஏற்படும். அப்போ நம்முடைய 6வது நம்முடைய நன்றி யாருக்கு செலுத்தணும்? நம்ம படைப்புகளுக்கு. எல்லா படைப்புகளுக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? அதை வீண்விரையும் செய்யாமல் இருக்கணும், அதனுடைய கடமையை சரியாக செய்யணும். படுத்து எந்திரிச்சா போர்வையை மடித்து கரெக்டாக வைக்கணும், படுத்து எந்திரிச்சா பாயை சுருட்டி ஓரமாக வைக்கணும், சாப்பிட்டு தட்டை நல்லா கழுவி வைக்கணும், டம்ளர் டீ குடித்தா கழுவி அங்கே ஓரமாக வைக்கணும். அப்படியே போட்டு போகக்கூடாது.
இங்கேருந்து எந்திரிச்சு போகிறோமா, அந்த ஃபேன் ஓடுதா, ஃபேன் ஆஃப் பண்ணணும். லைட் எரியுதா, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போகணும். தேவையான்னு பார்க்கணும். தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடணும். அதான் அதற்கு செய்யக்கூடிய நன்றி. கியாமத்தில் வந்து பேசும் அது. லைட்டு போட்டு கொடுத்தோம், ஃபேன்லாம் வச்சு கொடுத்தோம், வேஸ்ட்டாக ஓட்டினா, நான் போர்வையாக இருந்தேன், இவனை மடித்ததே கிடையாது, யாரெல்லாம் இவனை மன்னிக்காதன்னு சொல்லணும். போர்வை வந்தப்புறம் தேவையானது நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளை சரியாக வச்சுக்கணும். நான் சொல்கிறத கொஞ்சம் ஆழமாக நீங்கள் யோசிக்கணும். எப்பட்றா போர்வை பேசும், எப்பட்றா மரம் பேசும் அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு புரியலை. ஆனால் அது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. அதனுடைய தன்மைகளில் இருக்குது, நமக்கு தெரியாது. உயிர்கள் நிறைய வகை இருக்குது. உயிர்கள் ஓர் உயிர் இருக்குது, ஈர் உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர். நம்மளாம் 6 உயிர் ஜீவன்கள். ஓகே, 6 உயிர். ஓர் உயிர் ஜீவன்னா ஃபங்கஸ் தெரியுமா? ஃபங்கஸ் தண்ணி ரொம்ப நேரம் இருந்தால் பாசி மாதிரி வரும்ல, அதுக்கு தான் ஓர் உயிர் ஜீவன். அதுக்கு ஓர் உயிர் இருக்குது. அதுக்கு ஒரு உயிர், அது வளரும், நடக்க முடியாது, எங்கேயும் போகாது, யார்கிட்டையும் பேசாது, எதுவுமே செய்யாது. ஆனால் என்ன செய்யும்? வளரும். 2 உயிர் ஜீவன் இருக்குது. மரமெல்லாம் 3 உயிர் ஜீவன். வளரும், உணரும், பேசுகிறத கேட்கும். 4 உயிர் ஜீவன் இருக்குது. கரப்பாம்பூச்சியில் 4 உயிர் ஜீவன். ஓகேவா? ஏன்னா அதுக்குள்ளே வைப்போம், குட்டி போடும். 5 உயிர் ஜீவன்லாம் அந்த உயிர்கள், ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம். நம்மெல்லாம் என்னது? 6 உயிர் ஜீவன். ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். முதல்ல யாருக்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுக்கு. எப்படி நன்றி செலுத்தணும்? உள்ளத்தால், எண்ணங்களால், செயல்களால், வாய்களால், நாவுகளால், மக்களுக்கு சொல்வதால் நன்றி செலுத்தணும். 2வது யாருக்கு சொல்லணும்? அத்தா அம்மாவுக்கு. 3வது யாருக்கு? ஆசிரியர்கள், கல்வி நிலையங்களுக்கு. 4வது கணவன் மனைவி. 5வது கணவன் மனைவி உறவுகள்னு வச்சுக்கோங்க. உறவுகள், கணவன் மனைவி, புள்ள, தாத்தா, தாத்தா, தாதி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி, எல்லாத்துக்கும். 5வது நண்பர்கள், நம்முடைய ஊர் மக்கள், நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, நமக்கு உதவி செஞ்சவங்க. 6வது மாஷா, நல்ல பிள்ளைங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நல்லா கவனிச்சு வாக்கியம் நல்ல